Hi friends, welcome to Kalanti's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தேங்காய் போலி. அதாவது தேங்காய் ஒப்புட்டுன்னு இது சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷனலான ஸ்வீட்டும் கூட. இது எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேலே உள்ள மாவு கோட்டிங்க்கு வந்து எப்படி பிசையணும்னு பார்த்துடலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குழக்குழன்னு பிசையணும். எவ்வளோ குழக்குழன்னு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு ஒப்புட்டோட மேலே இருக்கிற ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து குழக்குழன்னு பிசைஞ்சிருக்கேன். பிசைஞ்ச அப்புறமா 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து மறுபடியும் பிசைகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து குழக்குழன்னு இருக்கும், ஆனால் கையில் ஒட்டாது. ஏன்னா எண்ணெய் நிறையா சேர்த்துருக்கோம். கையில் ஒட்டாத அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இவங்க நல்லா குழக்குழன்னு இருக்குது. இப்போ இந்த பிசைஞ்ச மாவு வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மேலே போடுற ஒப்புட்டோட ஸ்கின் வந்து நல்லா உப்பி வரும். பூரி மாதிரி மேலே நல்லா உப்பி வரும். ஒரு 2 மணி நேரம் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ வந்து உள்ளே வைக்கக்கூடிய பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாம். தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவினா வெல்லம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லைனா அஸ்கா சக்கரை சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். அதுக்கப்புறமா 4-5 ஏலக்காய் வாசனைக்காக. நெய் வந்து தேங்காய் வதக்கிறதுக்கும் ஒப்பிட்டு வந்து நெய்யில் சுட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காகவும் இப்போ நெய் வந்து ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காயை வதக்கிடலாம். தேங்காயை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக்கிட வேண்டாம். லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். அதை தேங்காயோட எண்ணெயோடு சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இல்லைன்னா அங்கங்கே கருப்பு கருப்பாக தேங்காய் வந்து வித்தியாசமாக தெரியும். அது இல்லாமல் டேஸ்ட் வந்து கொஞ்சம் அடிப்பிடிச்ச வாசனை வர ஆரம்பிச்சிடும். தேங்காய் நல்லா வதக்கின அப்புறமா வெல்லத்தை உள்ளே போட்டுருங்க. உருக்கியும் சேர்க்கலாம், இல்லாட்டி அது ரொம்ப பாவை விட்டு வதவதன்னு இருக்கும். அப்படி சேர்க்காம வெள்ளை துருவலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காயோடு சேர்த்து அந்த வெல்லம் வந்து லைட்டாக டிசால்வ் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். பாருங்கள், வெல்லம் நல்லா உருகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வாசனைக்காக வச்சுருக்க ஏலக்காயும் உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து இதை அரைச்சிட போகிறேன். இப்போ தேங்காய் வெல்லத்தை வதக்கி ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் வந்து லைட்டாக 1-2 எல்லாம் சேர்கிற அளவுக்கு வந்து அரைக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா உருகி வந்துடுச்சு. இப்போ அது 5 மினிட்ஸ் ஆற வச்சிடுறேன். ஆறின அப்புறமா மிக்சியில் வந்து இதை அரைச்சிடலாம். இதை அரைக்காமல் அப்படியே உருண்டை பிடிச்சும் செய்யலாம். பட் நீங்கள் அந்த அரைக்கிறப்போ அந்த தேங்காயும் வெல்லமும் நல்லா ஒன்று சேரும். அப்போ வந்து நல்லா பைண்டிங் இருக்கும். அதனால் வந்து அரைச்சிருங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துருங்க. இது நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக, ஒரே அளவு உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். உருட்டி வச்ச அப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவில் வந்து உள்ளே வந்து டம்ப் பண்ண போகிறோம். இதை நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஒப்பிட்டோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா குழக்குழான்னு இருக்குது. ஆனால் கையில் ஒட்டாது, எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் கைகளில் நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவு வந்து நீங்கள் இன்னும் பிசைஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு குழக்குழான்னு இருந்தால் தான் ஒப்பிட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக இதை எடுத்துக்கலாம். கீழே வந்து வாழை இலை இல்லை இந்த மாதிரி ஒரு பாஷ்மெண்ட் பேப்பர் அல்லது நல்ல கெட்டியான பிளாஸ்டிக் பேப்பர், ஜிப்லாக் கவர் மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து எண்ணெய் தடவிட்டு அந்த சின்ன உருண்டையை ஃபர்ஸ்ட் வந்து விரிச்சு விட்டுறலாம். கைகளில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த விரிச்சு விட்ட மைதா மாவுக்குள்ளே நம்ம உருட்டி வச்சுருக்கிற தேங்காய் உருண்டைகளை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சு நல்லா போர்த்திருங்க. இந்த மாதிரி கேப் இல்லாத அளவுக்கு. நீங்கள் உள்ளே இருக்கிற உருண்டையை பெருசாக வச்சிங்கன்னா மேலே இருக்கிற மைதா கோட்டிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுங்க. இந்த மாதிரி நல்லா கேப் இல்லாமல் மூடினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம தட்டிடலாம். ரோலிங் பின் வச்சு இதை ரோல் பண்ணுறதை விட கையில் தட்டினா தான் நல்லாயிருக்கும்.
மாவு நல்லா குழக்குழன்னு பிசைஞ்சிருக்கறனால உங்களால் ரோலர் வச்சு ரோல் பண்ண முடியாது. கைகளை நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கையிலேயே நல்லா விரித்து விட்டுடலாம். வாழை இருந்து நீங்கள் வாழை இலையில் தட்டினீங்களா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஒப்பிட்டு வந்து இது மாதிரி பேப்பர் இல்லாமல் அந்த மாதிரி வாழை கிடைக்கிறப்ப நீங்கள் வாழை இலையில் செஞ்சு பாருங்கள். நல்லா விரிச்சிருங்க. ரொம்ப தின்னாக விரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறப்போ உள்ள இருக்க தேங்காய் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு தேங்காய் வெளியே தெரியாத அளவுக்கு விரித்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கைகள்லேயே எவ்வளோ அழகாக விரிச்சாச்சு பாருங்கள். அதனால் நம்ம ரோலிங் பின்னெல்லாம் தேவையில்லை. மேலே இருக்கிற மாவு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ஒப்பிட்டு வந்து மேலே இருக்கிற ஸ்கின் ரொம்ப கெட்டியாகும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா குழக்குழான்னு பிசையணும். பாருங்கள், இப்போது அழகாக ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம இப்போ தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துடலாம். கல் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க தோசைக்கல்ல. பாருங்க எவ்வளோ அழகாக விட்டு வருது. தோசைக்கல்ல போட்டுட்டு நெய் வந்து விட்டு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வேண்டாம். நல்ல தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற ஸ்கின் வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் கல் சூடு பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் குறைச்சிட்டு நல்லா திருப்பி திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும். பாருங்க நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. நம்ம மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து மேலே இருக்கிற ஸ்கின் பாருங்கள் பூரி மாதிரி அப்படியே உப்பி வருது பார்த்தீங்களா. இது வந்து அந்த மாவு வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம மைதா வந்து பிசைஞ்சா இப்படி தான் வரும். இப்படி வரப்போ தான் அந்த மேலே இருக்கிற ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தடிமனாக ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா மைதா மாவு வந்து நல்லா எண்ணெய் விட்டு குழக்குலான்னு பிசைஞ்சிருங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். மறுபடியும் உப்பி வருது நல்லா மேலே. இப்போ இதை நம்ம எடுத்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அதே போல் அடுத்த உருண்டைகளும் பாருங்கள். ஃபஸ்ட் நல்லா விரித்து விட்டுருங்க. கையில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. உள்ள உருண்டையை வச்சு மேலே போத்திருங்க அப்படியே. நல்லா விரித்து விடுங்க. ரொம்ப லேசாக தட்டினீங்கன்னா தேங்காய் வெளியே வரும். அதனால் தேங்காய் வெளியே தெரியாத அளவுக்கு விரித்து விட்டுருங்க. கைகள்லேயே நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ வந்து அதே போல் தோசைக்கல்ல போட்டு நெய் விட்டு நல்லா திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ப்ரௌன் கலர் அங்கங்கே டாட்ஸ் வர அளவுக்கு குக் பண்ணால் போதும். சுலபமாக செஞ்சிடலாம். பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. பருப்பு போலி இதே மாதிரி தான். மேலே இருக்கிற மைதா மாவு வந்து நம்ம பிசைறது தான் அந்த ஒப்புட்டோட சாஃப்ட்னஸே இருக்குது. நல்லா திருப்பி போட்டு பாருங்கள். நல்லா குக் ஆகிறப்போ உப்பி வருது பாருங்கள் மேலே. அது வந்து மைதா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால மேலே வந்து நல்லா புசுன்னு பூரி மாதிரி உப்பி வருது. சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். மேலே இருக்கிற ஸ்கின் வந்து மொத்தமாக இல்லாமல். இப்போது உப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சுலபமாக தேங்காய் உப்பிட்டு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்தோம். தேங்காய் போலி, தேங்காய் உப்பிட்டு ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க.
இந்த சுவையான ரெசிப்பியை, ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கலந்தீஸ் சேனலை எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.